நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், பணம் அதிக அளவுல உங்க கை இருப்புல இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கு என்னதான் ராப்பகலா நம்ம கடினமா உழைச்சாலும் கூட மாச கடைசியில பற்றாக்குறை என்கின்ற நிலையை தான் எல்லோரோட வாழ்க்கையிலும் இன்றைய காலகட்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே பணம் சம்பாதிச்சுட்டு தாங்க இருக்காங்க. ஆனா எல்லோருமே அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த சூட்சமமான விஷயத்தை தெரிந்து பணத்தை பெரிய அளவில் சேமிச்சு வைக்கிறாங்க. இந்த ஒரு சூட்சமமான விஷயம் பணக்காரர்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அதனாலதான் சினிமாவுல சொல்ற மாதிரி பணக்காரங்க இன்னும் பெரிய பணக்காரங்களாவே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு என்னத்தான் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சாலும் அதை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட அருளும் நம்மை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நேர்மறை நல்ல சிந்தனை நம்மளை சுற்றி இருந்தா தான் பணத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும். ஒரு எளிய பரிகார முறை மூலம் இந்த நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்ய முடியும். சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குற வருமானத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்னு தான் நம்ம எல்லோருமே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் எல்லோராலும் அவர்களோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியாது. பணம் வருவதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு மின்னல் மாதிரி பணம் எங்க போனுச்சுன்னு தெரியாது, எல்லாமே செலவாயிடும். ஆனா இது கையில பணம் தங்கவே மாட்டேங்குதுன்னு புலம்புறவங்க அதிகம். அப்படின்னா வருமானத்தை பெருக்குவதற்கு வழியே இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வு உண்டு. கையில வருமானம் இல்லைன்னா சம்பளம் வந்ததும் அதிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்க கையில எடுத்துக்கோங்க. பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாதுங்க. உங்க வருமானத்தில் ஏதோ ஒரு சிறிய தொகை, அந்த பணத்துல வாயில போட்டதும் கரையக்கூடிய ஒரு நல்ல இனிப்பு பலகாரத்தை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்க. என்னடா இது பணத்தை வாங்கி யாரோ ஒருவருக்கு செலவு செய்ய சொல்றானேன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய வருமானத்தில் இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு ஆகணும்னு நம்மளோட தலை விதி இருக்கும். இந்த ஒரு தலை விதியை அறிந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ வேறு ஏதாவது ஒரு தேவையற்ற செலவு வருவதற்கு முன் இது போன்று தான தர்மம் போன்ற புண்ணிய செலவு நம்ம செய்யும் போது அதற்கு உண்டான நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியோடு நீங்க அந்த இனிப்பு பலகாரங்களை கொடுக்கும் போது சனி மற்றும் சுக்கிர யோகம் உங்களுக்கு உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாசம் சம்பளம் அல்லது வருமானத்தை வாங்குவதும் நீங்க அந்த வருமானத்தில் இருந்து கல், உப்பு, ஊறுகாய் இவற்றை நல்ல நேரத்தில் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. கல், உப்பும் ஊறுகாயும் மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது. முக்கியமான விஷயம், எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த உப்பையும் ஊறுகாவையும் கடனாகவோ தானமாகவோ யாருக்கும் கொடுக்க கூடாது. எப்போதும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சுறுசுறுப்போடு இருங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பீரோல ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பண விரயம் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். வருமானம் பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.